Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. The Grumble family, 10th standard, Samachir Kalvi, and the poem Kuriya literary devices, page number 48 la kuduthirukku, adukana answers ennaங்கிறது பார்க்கலாம். First one is anaphora. An anaphora is a technique where several phrases for verses in a poem begin with same word or same words. அதாவது ஒரே வார்த்தையால் ஆரம்பிக்கக்கூடிய செவரல் ஃப்ரேசஸ் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியாவை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக போயமில் சொல்லப்பட்டிருக்கும். அதை அனஃபோரான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயமில் நமக்கு அந்த மாதிரி ரெண்டு இடம் இருக்குது. தே க்ரோல் அட் த ரெயின் அண்ட் தே க்ரோல் அட் த சன். தே க்ரோல் அட் திஸ் அண்ட் தே க்ரோல் அட் தட். ஸோ திஸ் தட் ரெயின் சன், அந்த 4 வேர்டுக்கு இந்த க்ரோல்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது புலம்புதல் அப்படிங்கிறது அழுத்தம் கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். எவ்ரி டே ஐ வேக் அப் ஏர்லி, எவ்ரி டே ஐ ஒர்க் ஹார்ட், எவ்ரி டே ஐ சேஸ் மை கோல்ஸ். ஸோ எவ்ரி டே அப்படிங்கிற வேர்ட் ஒரு எம்பசைஸ் அண்ட் ரிதம் ரெண்டையும் கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கிற வேர்டை தான் நம்ம எனஃபோரான்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். We will study hard, we will succeed, we will make our parents proud. Again these words, we will. These words give us some emphasis. Next one, no pain, no gain, no effort, no success, no struggle, no victory. So the noங்கிற word இதெல்லாம் இல்லை, இத்தனை விஷயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான வார்த்தையில யூஸ் பண்றாங்க. இதைத்தான் நம்ம அனஃபோரான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் epithet. An epithet is an adjective or phrase expressing a quality or attribute regarded as characteristic of the person or a thing mentioned. So example கொடுத்திருக்காங்க, grumble family, complaining street. எபித்தெட் ஆல்மோஸ்ட் அட்ஜெக்டிவ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் தான். உங்களுக்கு தெரியும், அட்ஜெக்டிவ் ஆல்வேஸ் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். ஒரு நவுனை பற்றி அடிஷனல் விஷயத்தை கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ். ஆனால் அந்த எபித்தெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இட் இஸ் வெரி ஸ்பெஷல் வேர்டு. அதாவது அந்த ஃப்ரேஸ், அந்த அட்ஜெக்டிவாக இருக்கக்கூடிய ஃப்ரேஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலான வேர்டாக அந்த நவுனுக்கு இருக்கும். அதுதான் எபித்தெட்னு சொல்றது. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். போயமை பொறுத்த வரைக்கும் கிரம்பிள் ஃபேமிலி. ஸோ திஸ் பர்டிகுலர் ஃபேமிலி இஸ் கிரம்பிளிங் ஒன். ஸோ அந்த கிரம்பிள்ங்கிற வேர்டு அந்த ஃபேமிலியோட போகக்கூடியது. அதே மாதிரி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், இட்ஸ் சம் சார்ட் ஆஃப் பர்சானிஃபிகேஷன் வி கேன் சே. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேரே கம்ப்ளைண்ட், அதாவது குறை சொல்லும் தெரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். This particular epithet is mostly used in literature and poetry. For example பார்க்கலாம், Alexander the Great. இந்த Alexander the Great அப்படிங்கிற இந்த கிரேட்டுங்கிற வேர்ட் அலெக்சாண்டருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்ட ஒரு வேர்ட். The Iron Lady. Iron Lady, she is Margaret Thatcher of United Kingdom. ஸோ அவங்க பேரை சொன்னோன்னே நம்ம அயன் லேடி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வில்லியம் த காங்கரர் அப்படின்னு சொன்னோன்னு அந்த ராஜாவுக்கு தான் அந்த வேர்ட் பொருத்தமா இருக்கும். ஸோ கிங் ஆஃப் த ஜங்கிள்னு சொன்னாலே அந்த ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவல் ஃப்ரேஸ் இஸ் கனெக்டட் வித் லயன். த சேம் வே நெக்ஸ்ட் ஒன், மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். when we say man's best friend, automatically it relates with dogs. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக சில ஃப்ரேஸ் அவங்களுக்கானது மட்டுமே அப்படின்னு இருக்கிற ஃப்ரேசஸ் தான் நம்ம எபித்தெட் அப்படின்னு சொல்கிறோம். Question C. Answer the following. And whether they are stationed be high or humble. Pick out the alliteration from the above line. High, humble are the alliterated words here. Second question. Pick out the other examples for alliteration from the poem. They would growl that they would nothing to grumble about. In the above line, growl and grumble are the alliterated words. Let us learn to walk with a smile and a song. In the above line, let and learn, walk and with, and smile and song are the alliterated words. Among them, too long he will learn their ways. In the above line, long and learn,
are the alliterated words. Third question. The weather is always too hot and cold. Summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. Pick out the rhyming words and identify the rhyme scheme of the above lines. The rhyming words are cold and scold as well as meet and street. The rhyme scheme for the above are AABB pattern. The Grumble family, literary device at a glance, figure of speech. Thank you for watching this video. Like, share and subscribe to our Grand Maths class. Om Sai Ram.